+1 Business Max exercise 5.1ல question 7ல subdivision 5 இதில் என்ன கொடுத்துருக்காங்க f of x equal to e power minus 2xன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஒரு டயக்ராம் ஒன்று வரையணும். கிராஃப் x y எப்பயும் போட்டுக்கிறது போல் போட்டுக்கிறோம். முதல்ல எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்கிறோம், 0 கொடுக்கும். எக்ஸுக்கு 0 கொடுத்தா 0 இன்ட்டு எனிதிங் 0. அப்போ நமக்கு இங்கே என்ன வரும், e பவர் 0ன்னு வரும். இதோட வேல்யூ என்னென்னா 1. அடுத்தது இங்கே இந்த 2 கேன்சல் ஆகணும்னா எக்ஸுக்கு வந்து பை 2 வர மாதிரி நம்பர் கொடுக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், இந்த இடத்துல ஒரு 1/2 கொடுத்தோம்னா 2 கேன்சல் ஆகிடும். எக்ஸுக்கு பதிலாக 1/2 கொடுத்தோம்னா 2 கேன்சல் ஆக மைனஸ் வரும். அதனால் இந்த மைனஸும் கேன்சல் ஆகணும் அப்படின்னா -1/2 வரும். -1/2 கொடுத்தா எக்ஸுக்கு பதிலாக 1 -2/2 ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போ இ பவர் எது மட்டும்தான் இருக்கும்னா e பவர் 1ன்னு இருக்கும். e பவர் 1ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 2.7. அப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, 0,1 -1/2, 2.7 2 பாயிண்ட் இருக்குது. இதை நம்ம ஷார்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 1. எக்ஸுக்கு 0னா இந்த இதில் 0, ஒய்க்கு 1னா ஒய் எங்கே இருக்குது, 1 இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது -1/2. -1/2னா என்ன அர்த்தம்னா -0.5ன்னு அர்த்தம். 0.5னா மைனஸ் எக்ஸில் வந்து -0.5 -1 இங்கே இருக்குது, 0 இங்கே இருக்கும், ரெண்டுத்துக்கும் நடுப்புற இருக்கும் 0.5. அப்புறம் ஒயில் 2.7. ஒய்ங்கிறது இது +2.7னா 2க்கும் 3க்கும் நடுப்புற வரும், பட்வீனில் வரும். அப்போ நமக்கு வந்து எந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல இருக்கிறதா வச்சுப்போம். இந்த இடத்துல இருக்கிறதா வச்சுப்போம். நம்ம கவனத்துக்கு தெரியணுங்கிறதாக இங்கே இருக்கிறதா வச்சுப்போம். ஆஃப்ங்கிறது இங்கே இருக்குது. அப்போ இந்த ஆஃப்னா பாயிண்ட் ஆஃப், மைனஸ் பாயிண்ட் ஆஃப், அது ரெண்டும் சந்திக்கிற இடம் இந்த இடம்னு இருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் சேர்க்குறோம். ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா அதான் டயக்ராம். இப்படி இருக்கும். இதுதான் வந்து அந்த சப்டிவிஷன் 5ஓட கிராஃப். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7ல் சப்டிவிஷன் 6. என்ன கொஸ்டின், f of x equal to mod x/x. இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்துப்போம். ஏன்னா மாடுலஸுங்கிறதுனால நெகட்டிவ் வேல்யூ இருக்கணும், பாசிட்டிவ் வேல்யூ இருக்கணும். அதில் -2லேருந்து +2 வரைக்கும். முதல்ல எக்ஸுக்கு பதிலாக -2 கொடுத்தா மாடுலஸில் -2 வந்ததுன்னா நம்ம என்னென்னு எழுதணும், +2ன்னு எழுதணும். பை எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதணும், -2. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண -1. இதையும் அடித்தோம்னா -1. அடுத்தது -1. மாடுலஸ் -1னா +1. கீழே எக்ஸுக்கு பதிலாக -1. 1/-1னா -1. அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 1 எடுத்துக்கிறோம். 1/1 1 தான். அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிறோம், 2. 2/2. 2/2 என்ன வரும், அதுவும் 1 தான் வரும். இப்போ பாயிண்ட் என்ன இருக்குன்னா -2 -1 -1 -1 1 1 2 1. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒய்ங்கிறது 1 மட்டும்தான் இருக்குது. ஒய்ங்கிறது 1 1 -1 -1. எக்ஸ் மட்டும்தான் மாறுது. இப்போ அப்படியே குறிப்போம். இப்போ பாருங்கள், -2 -1. எக்ஸில் -2னா இது, ஒய்யில் -1னா இது. ரெண்டும் சந்திக்கிற இடம் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இந்த இடம். அடுத்தது -1 -1. எக்ஸில் -1, ஒய்யில் -1. அடுத்தது 1 1. எக்ஸ்லேயும் 1, ஒய்லேயும் 1. அடுத்தது 2 1. எக்ஸில் 2, ஒய்யில் 1. அதுமாதிரி எத்தனை வேல்யூ நம்ம கொடுத்தோம்னாலும் அது வந்து ஒய்யோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 1 தான் வரும். +1 வரும், இல்லைனா -1 வரும். அப்போ நமக்கு என்ன வரும்னா பேரல் டு எக்ஸ் ஆக்சிஸ் தான் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து இதோட முட்டி நிற்கும். அதே போல் இந்த பக்கம் இருக்கிறது இதுலேருந்து இது வரைக்கும் வரும்.
இந்த இடத்துல வந்து நிற்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம 0 போடல இங்கே. 0 போட்டோம்னா 0/0ங்கிறது என்ன ஆகிடும், இன்ஃபினிட்டி ஆகிடும். அதுமாரி போட முடியாது. அதனால் 0 தவிர்த்துட்டு மீதி இருக்கிறத போட்டோம். இதுதான் இதற்கான வரைபடம், கிராஃபு. Question 7 subdivision 6 over. Okay.